பார்க்கும்போதே வாயில எச்சி ஊற மாதிரி மசாலாலாம் கையால் கரைச்சி காரம் புளிப்பு எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் 2 தக்காளி 2 பல் பூண்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, மீன் குழம்புக்கு அளவாக சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் மீன் குழம்பு மிளகாய் தூள் இது சேர்க்கறதால உங்கள் மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய் மல்லித்தழை சேர்த்து கையால் இந்த மசாலாவை நல்லா கரைச்சிக்கோங்க. மீன் குழம்போட அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட மீன் குழம்பு மிளகாய் தூள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. மீன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிலில் சேர்க்கும் போது கலர் கொஞ்சம் நல்லா வரும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜ்லையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஊற்றிடுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, இதுவே காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ மீனையும் சேர்த்துடலாம். நான் வந்து கிங் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன், வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ மாங்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் நல்லா காயாக இருக்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ திரும்ப மூடி வச்சு சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து வச்சிருங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம தேசம் மீன் குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, காரக்குழம்பு புளி குழம்பு எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த மீன் குழம்பை ஊற்றி அதோட அதில் இருக்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அப்படியே அந்த ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் அப்பளம் கூட நல்லா நொறுக்கி இது கூட அப்படியே கலந்து அடிச்சா அடடடா, எனக்கே சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. நான் மசாலா ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.